பிரியமானவர்களே, யாவருக்கும் ஈஸ்டர் திருநாள் வாழ்த்துக்கள். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆம், நம்ம கர்த்தர் உயிர்த்தெழுந்தார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார் என்ற வேத வாக்கியம் நிறைவேறி இருக்கின்றது. ஓய்வு நாள் முடிந்த அந்த வாரத்தில் 1ஆம் நாள் விடிந்து வருகையில் மகதலேன மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அவர்கள் கல்லறை பார்க்கிறாங்க. ஏதோ இயேசு மரித்தார் என்று விட்டுவிடாமல் அந்த கல்லறையில் இருக்கிற பார்க்க வருகிறார்கள். இன்றைக்கு நாம் கர்த்தரை பார்க்க அழைக்கப்படுகிறோம். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க சகேயு வகை தேடினார் என்று வேதம் சொல்கிறது. லாசருவை எழுப்பினவுடன் இயேசுவை பார்க்க அவருடைய பவனி ஊர்வலத்தில் அநேக ஆக்கியன்கள் சொல்க ஏறக்குறைய 2.5 லட்சம் ஜனங்கள் கலந்து கொண்டார்கள் என்று இறையாளர்கள் எழுதுகின்றார்கள். அவ்வளோ ஜனங்கள் மரித்தவரை பார்க்க வேண்டும் என்ற ஆசை. இவர்கள் பாருங்கள், இயேசுவை கல்லறையில் பார்க்க வந்தார்கள். நாம் கூட கர்த்தரை பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். தாவீது சொல்கிறாருங்க, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்படவில்லை. பைபிள் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்காக அறிவிப்பேன். ஆம், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி நம்ம கர்த்தரை பார்க்கணும், அவர் சத்தத்தை கேட்கணும், அவர் பார்வை அமர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலே போதும் கர்த்தர் நமக்காக தேவ தூதரை கட்டவிழ்ப்பார். உங்களுக்கு தெரியுமா, நமக்கான பணிவிடை தூதர்கள் தெய்வத்தில் இருக்கிறார்கள். அப்போ நம்ம கர்த்தரை ஆராதிக்கும் பொழுதும் அவரை பார்க்க வேண்டும் என்ற வாஞ்சை ஏக்கம் நம் உள்ளத்தில் வரும்போது நம்ம ஜெயிக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுவார், நமக்காக தேவதூதரை கட்டவிழ்ப்பாராங்க. போய் சொல்கிறாங்க, பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த அந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார். முதல்ல இறங்கி வராரு, கல்லை புரட்டி தள்ளுகிறார், அதன் மேல் உட்காருகிறார். ஒருவேளை இந்த சந்தோஷமான நாளில் உங்களால் புரட்டி போட முடியாத சூழல் இருக்கலாம், கடந்து வரக்கூடாத சூழல் இருக்கலாம். சில பிரச்சனை மாறவே மாறாது, இதற்கு ஒரு முடிவே கிடையாது, இது எப்படி மாறும் என்று நீங்கள் ஐயமுற்று இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்காக கர்த்தர் ஒரு தேவ தூதனே கட்டவிழ்ப்பார். கொர்நேலியு என்ற மனிதன் இருந்தான். அவன் செய்த தான தர்மங்கள் ஒரு தூதனையே கொண்டு வந்து நிறுத்தினது என்று வேதம் சொல்கிறது. மரியாளிடம் செய்தி சொல்ல தேவதூதர் வந்தார். ஒவ்வொரு காரியங்களை அறிவிக்கோடி தேவத்தில் இறங்கி வருகிறார்கள். அப்போ இன்றைக்கு யாரும் மற்ற சூழ்நிலையில், உதவியற்ற சூழல்களில் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறது போல. அப்படி ஒரு சூழ்நிலை நீங்கள் கடந்து வந்தால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக தேவ தூதரை கட்டவிழ்க்கப் போகிறார். ஒரு அல்லையிலே சொல்லுங்களேன். தேவத்தை எவ்வளோ பலமுள்ளவர்கள் தெரியுமா? அசீரியன் பாலத்தில் ஒரு தேவதூதர் ஒரு இரவு இறங்கி 1,85,000 பேரை சங்கரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பைபிள் சொல்லுது இல்லைங்களா, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அவ கர்த்தர் உங்களுக்காக, உங்கள் தேவைகளுக்காக இந்த நாளில் ஒரு தேவ தூதரை கட்டவிழ்க்கப் போகிறார். அவர் வந்து அந்த கல்லை புரட்டி தள்ளினார். நிந்தனைகள், அவமானங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், எந்த ஒரு கல் நீங்களோ உங்கள் குடும்பமோ முன்னேறக்கூடாதபடி தடையை உண்டு பண்ணி வைத்து இருக்கிறதோ, எந்த தடைகளை சத்துரு உங்களுக்கு முன்பாக போட்டு வைத்து இருக்கிறானோ, இதோ தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் உங்களுக்கு முன்பாக வருகிறார். அந்த தேவதூதன் இறங்கினார். வாசலில் கல் இருந்தது. அந்த கல்லை அவர் புரட்டி போட்டு விட்டார். புரட்டி போட்டதோடு மட்டும் இல்லாமல் இனிசீட் அவர் உட்காரணும் தோணிச்சு போல தேவதூதர். இங்கே பைபிள் சொல்கிறாங்க, அதன் மேல் உட்கார்ந்தான். எந்த பிரச்சனை உங்களை அலைக்கழித்து கொண்டு இருக்கிறதோ, எந்த பிரச்சனை நீங்கள் முன்னேறக்கூடாமல் தடுத்து கொண்டு இருக்கிறதோ, அந்த பிரச்சனையின் மேலேயே வெற்றி தருகிற தேவன் உங்களோடு இருக்கிறார். அவர் வெற்றி தருகிற தேவனாய் இருக்கிறார். தோல்வியெல்லாம் தூக்கி போட்டுருங்க. தேவதூதன் வந்தாராம், இறங்கினாராம், கல்லை புரட்டினாராம், அதன் மேலே உட்கார்ந்தாராம். இன்னும் அழகான செயல் நடக்கிறது. அவர் ரூபம் எப்படி இருந்ததாம், அவர் மின்னலை போல் இருந்ததாம், அவர் வஸ்திரம் எப்படி இருந்ததாம், உறைந்த மழையை போல வெண்மையாக இருந்ததாம். அந்த தேவதூதரை நம்மளால் பார்க்க முடியுமான்னு தெரிலங்க. அவர் மின்னலை போல வருவார் என்று கர்த்தரை குறித்து கூட வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை ஒரே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும்.
உங்கள் வாழ்க்கை பாதையை மாற்ற முடியும். உங்கள் கவலைகளை எடுத்து போட முடியும். உங்கள் கண்ணீரை எடுத்து போட முடியும். உங்கள் வேதனை எடுத்து போட முடியும். உங்களுடைய அந்த தற்கொலை எண்ணங்கள் சிலர் அலைக்கழிக்குதில்ல, அந்த தற்கொலை எண்ணங்களுக்கு மேலே ஆவியான இறங்கும்போது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அந்த தேவதூதன் இறங்கின உடனே ஒரு வஸ்திரம் வெண்மையை போல் இருந்தது. இன்னொரு வஸ்திரம் சொல்லும், உறைந்த மழையை போல அது வெண்மையாக இருந்தது. காவலர்கள் அவனுக்கு பயந்ததினாலால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல் ஆனார்கள். அம்மா, உங்கள் பக்கத்தில் 1000 பேரும் உங்கள் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உங்களை அணுகவே அணுகாது. உன்னோடு போராடினவனை நீ தேடியுமே காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர்கள் ஒன்றுமில்லாதபடி இல்பொருளாய் மாறி போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உன்னை தொடுகிறவன் கர்த்தருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். உங்களை தொடுகிறவன் கர்த்தருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். ஒருவேளை எல்லாரும் ஒரு கூட்டமாய் சேர்ந்து கொண்டாங்க, எல்லாம் மொத்தமாக கூடிக்கொண்டாங்க, ஒரே குரூப்பாக இருக்கிறாங்க, எனக்கு விரோதமாய் பேசுகிறாங்க, துரோகம் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் இறங்கும் போது, தேவதூதர் இறங்கும் போது காவலர்கள் அந்த 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 காவல் காத்து இருக்கிறாங்களே அவங்கெல்லாம் திடுக்கிட்டார்கள், விழுந்தார்கள், செத்தவர்களை போல மாறினார்கள். கர்த்தர் உங்களை நேசிக்கிறாருங்க, உங்களை நேசிக்கிறார் சொல்கிற முதல் வசனத்தில் அவர்கள் அவரை பார்க்கும்படி போனார்கள். அவரை நோக்கி பார்த்தார்கள், நேசிங்க இருக்கிறார் பார்க்கும்படியாக போனார்களாம். அடுத்த வசனம் சொல்கிறது, தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், ஃபியர் நான். ஒருவேளை அநேகருக்கு அநேக பயம், வாழ்வை குறித்த பயம், திருமணங்களை குறித்த பயம், வேலை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், ஒரு நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு அந்த பயம். சிலர் கற்பனை செய்து கற்பனையிலே பயந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, பூரண அன்பு பயத்தை புறம்பை தள்ளும். இதே தேவதூதன் மரியாள் கிட்ட முதல் இறங்கலாம் சொல்லுவார், இதே தான் சொல்வார், பயப்படாதிருங்கள், ஃபியர் நாட், பயப்படாதிருங்கள். இதே வார்த்தை தான் தேவதூதர் சொல்ல பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, அந்த தேவதூதர் வழியாக பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். அவங்க பார்க்கணும் பயப்படுறாங்க, பயப்படாதிருங்கள். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள். யூ ஆர் சர்ச்சிங் சம்ஒன். நீங்கள் ஜீசஸ் என்ன பண்ணுறீங்க? தேடுகிறீர்கள். பைபிள் சொல்கிறது, தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். சீக், நம்ம கர்த்தரை தேட அழைக்கப்படுகிறோம். முதலாவது அவரை பார்க்க அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது கர்த்தரை தேட அழைக்கப்படுகிறோம். நீ என்னை தேடினால் நான் உனக்கு தென்படுவேன். நீ என்னை விட்டு விட்டேயாகில் நான் உன்னை விட்டு விடுவேன். நீ என்னை கனப்படுத்தினா நான் உன்னை கனப்படுத்துவேன். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா எல்லா கண்டிஷன் பிளஸ்ஸிங்ஸ் தான் சொல்லியிருப்பார். நீ இதை செய்தால் நான் உனக்கு செய்வேன். முதலாவது பார்க்க அழைக்கப்படுகிற நாம், இரண்டாவது கர்த்தரை தேட அழைக்கப்படுகிறோம். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆசா கூட கர்த்தரை தேட ஒருமுகப்படுத்தினான். ஏசா கூட, அந்த யோசபாத் கூட தன் ஜனங்களை எல்லாம் ஒருமுகப்படுத்துகிற ஆண்டவரை தேடுவதற்கு அன்னால் கூட ஒரு நல்ல ஆலயத்தை தெரிந்து கொண்டு தன்னோட பாரங்களெல்லாம் கர்த்தர் மேல் ஊற்றினான். ஒருத்தரும் ஒரு இடத்தை தேடிக்கொண்டார்கள், தெரிந்து கொண்டார்கள். இன்றைக்கு நம்ம எந்த இடத்தை தெரிந்து கொள்ள போகிறோம்? ஆண்டவரை உம்மை தேடுவதற்கு நான் எனக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்வீங்களா? தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் சொல்ல, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, ஏற்கனவே உயிரோடு இருக்கும்போது அவர் எதெல்லாம் சொன்னாரோ தாம் சொன்னபடியே அவர் உயிர் தெழுந்தார். இன்றைக்கு நாம உயிர் தெழுந்த இயேசுவை ஆராதிக்கிறோம், உயிர் தெழுந்த இயேசுவை தரிசிக்கிறோம். அந்த உயிரோடு எழுந்தவரை உயிர்ப்பிக்கிற வல்லமை நம் சரீரத்தில், ஆவியில, ஆத்துமத்தில் இறங்குகிறது. ஆவியானவர் புது பலனை தருகிறான். வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். தேடுங்கள், காத்திருங்கள், சென்று பாருங்கள். கர்த்தர் நமக்கு ஒரு புதிய பலனை தருகிறான், புதிய ஆஸ்வாத்தை தருகிறான், புதிய கிருபையை தருகிறான். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதியதான் இருக்கிறது, அவருடைய வார்த்தைகள் புதியதாக இருக்கிறது, அவருடைய வழி நடத்துதல் அது புதியதாக இருக்கிறது. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை பாருங்கள். முதல்ல அவங்க போய் பார்த்தாங்க. தேவதூதர் சொல்றாரு, அவர் வச்சிங்கல ஒரு இடம், அதை பாருங்கள். அவர் சீக்கிரமாய் போய் அவங்க சொல்றாங்க, அவர் மரித்தோன் எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றால் நீங்கள் அவரை காண்பீர்கள். தேடுங்கள் அப்படின்னு சொன்னல, இந்த வார்த்தையில் தேவதூதன் சொல்றாரு, நீங்கள் அவரை காண்பீர்கள். ஆம், கர்த்தரை காணும்படியாய் அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் ஆகாரின் கண்ணீரை கண்டார். ஆகாரின் கண்ணீரை கண்டு அந்த பிள்ளைக்கு துருத்து நிறைய அந்த தண்ணீரை நிரப்பும்படியாய் ஒரு நீரூற்றை அவர் காண்பித்தார். அவரை நம்ம காண அழைக்கப்படுகிறோம். அவரை காண அழைக்கப்படும் போது கர்த்தர் பாருங்க, இயற்கைக்கு மேலான அற்புதங்களை நமக்கு செய்வார்.
ஆகார் கூட பாருங்கள், ஒரு வனாந்திரம், ஒரு பாலைவனம். அவங்க முதல் போக தண்ணி இல்லை. ஆனால் கர்த்தர் ஆகாரின் கண்களை திறந்த பிறகுதான் அவங்க நீரூற்றி இருப்பதை கண்டு பிள்ளைக்கு தண்ணீர் கொடுத்து அந்த துருத்தை நிரப்பிக் கொள்கிறார்கள். ஒருவேளை நம்முடைய கண்கள் மறைக்கப்பட்டு இருக்கலாம், செவிகள் மறைக்கப்பட்டு இருக்கலாம். உங்களுக்கான ஆசீர்வாதம் முன்னாடி இருக்கிறது, ஆனால் தூர்க்கப்பட்டு இருக்கிறது. ஆபிரகாம் தோண்டின துறவுகளை பெலிஸ்தர் தூர்த்து போட்டார்கள். அதே துறவுகளை மீண்டுமா ஈசாக்கு தோண்டின போது அங்கே நீரூற்றை கண்டார்கள். ஒருவேளை நான் முன்ன அப்படி இருந்தேன், முன்னமே நல்லா ஜெபிக்கிறவங்களா இருந்தேன், முன்ன துதிக்கிறவங்களா இருந்தேன், முன்ன ஆலயத்துக்கு செல்லுகிறா இருந்தேன், முன்ன எல்லாவற்றிலும் முதலாக இருந்தேன், முன்ன என் குடும்பம் அப்படி இருந்தது, முன்ன என் தொழில்கள் அப்படி இருந்தது, முன்ன என் வேலை அப்படி இருந்தது என்று முன்னே முன்னே முன்ன கம்பேர் பண்ணாதீங்க. ஆண்டவர் பாருங்க, ஆபிரகாம் தோண்டின துறவுகளை தூர்த்து போட்ட ஈசாக்கு தோண்ட ஆரம்பித்தார்ல, அங்கே அவர்கள் நீரூற்றுகளை கண்டார்கள். 3 நீரூற்றை, ஒன்று ஏசேக்கு, ஒன்று சித்னா, ஒன்று ரெகபத், 3 நீரூற்றுகளை அந்த ஈசாக்கின் வேலைக்காரர் தோண்டுகிறார்கள். உங்களுக்கு அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. உங்கள் கண்கள் மறைக்கப்பட்டு இருக்கிறது. உங்கள் கண்கள் அந்த ஆசீர்வாதம் தூர்க்கப்பட்டு உங்கள் கண்களுக்கு தெரியாம அது தூர்க்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் தேவதன் சொல்றாரு, அவங்கள பார்க்க சொல்றாரு. அவர் சொல்றாரு, அங்கே அவரை காண்பீர்கள், அவர் கண்கள் திறக்கப்படுகிறது, இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். அவள் பயத்தோடும் சந்தோஷத்தோடும் கல்லை விட்டு சீக்கிரமாய் பெறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். ஒரு முறை பயம், ஒரு முறை சந்தோஷம், ஒரு முறை சந்தோஷம். ஆண்டவர் உயிர் தெழுந்தார். அப்ப அவரை தேடும்படியாய், அவர் பார்க்கும்படியாய் நீங்க கிட்ட வரும்போது அவர் கொடுக்க பெரிய கிஃப்ட் என்னன்னா சந்தோஷம். உங்கள் பயத்தை நீக்கி ஒரு புதிய சந்தோஷத்தை தருகிறார். வேதம் சொல்லுகிறது, உலகம் தரக்கூடாத எனது சமாதானத்தை, உலகம் தரக்கூடாத எனது சந்தோஷத்தை நான் உங்களுக்கு நிறைவாய் தருகிறேன். அம்மா, உலகம் ஒரு சந்தோஷம் கொடுக்கும், அது வேறமானதுங்க. ஆனா கர்த்தர் சந்தோஷம் கொடுக்கும் பார்த்தீங்களா, அது நிறைவானது, நிறைவானது. வேதம் சொல்லுகிறது, நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நம்ம சில உலக சந்தோஷங்களை, இதுதான் பெரிய சந்தோஷம், இதுதான் பெரிய அன்பு, இதுதான் பெரிய மலை அப்படிலாம் நினைக்கிறோம். அப்படி இல்லைங்க, இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, ஒரு லேசான காரியங்க. ஆண்டவர் கொடுப்பார் பாருங்க ஒரு சந்தோஷம், ஆண்டவர் கொடுப்பார் பாருங்க ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம். அதை மட்டும் அனுபவித்து விட்டா இந்த உலக சந்தோஷம்லாம் லேசா நமக்கு தோணுங்க, சாதாரணமாக நமக்கு தோணுங்க. இங்க சொல்றாங்க, பயத்தோடும் சந்தோஷத்தோடும் அவங்க என்ன பண்ணாங்களாம், அங்கிருந்து போறாங்களாம். அவங்க சீசல்காரருக்கு ஓடினார்கள். பைபிள் சொல்லுது, they're running like anything, they're running, ஓடுறாங்க. கர்த்தர் சந்தோஷத்தை கொடுத்துட்டா, சமாதானத்தை கொடுத்தா நம்மளால சும்மா உட்கார முடியாதுங்க, அப்படி வீட்டில் உட்கார முடியாதுங்க, அப்படி எதையோ யோசிச்சுன்னு உட்கார முடியாதுங்க. நமக்கு ஆண்டவர் உத்வேகத்தை கொடுப்பா, ஒரு பலனை கொடுப்பா. இங்கே போகலாம், அங்கே போகலாம், அங்கே ஊழியம் செய்யலாம், இதை செய்யலாம், அதை செய்யலாம். ஆண்டவர் பாருங்க ஒரு நியூ ஸ்ட்ரென்த் கொடுப்பாருங்க, ஒரு புதிய பலனை கொடுப்பாங்க, ஒரு நியூ ஆற்றலை கொடுப்பாங்க, புதிய பவரை கொடுப்பாருங்க, புதிய ஃபயரை கொடுப்பாருங்க, புதிய அனாயிண்டிங்கை கொடுப்பாருங்க. அவரு நம்மளை ஓட வைக்கணும்னு டிசைட் பண்ணிட்டான்னு வச்சிங்களேன், நம்மளால நிற்க முடியாது, உட்கார முடியாதுங்க. நம்ம எப்படி இருப்போம், ரன்னிங்லே இருப்போம், ரன்னிங்லே இருப்போம். நம்ம அவங்க ஓடுறாங்க, ஐயோ கர்த்தர் உயிர் தெழுந்துட்டார், அவர் இங்கே தான் இருக்கிறார், அதை சீசர்களுக்கு சொல்லணும். அவர்கள் ஓடி 2 லேடிஸ் பாருங்க, அவங்க 2 பேரும் ஓடுறாங்க. இன்னும் அழகான ஒரு அந்த சம்பவம் பாருங்க. அவர்கள் ஓடினார்கள். அவர் தங்களுடைய சீசல் அறிவிக்க போகிற போது இயேசு தமிழ் எதிர்பட்டார். ஓடுறாங்க, வேக வேகமாக ஓடுறாங்க. ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் குழப்பம், ஒரு பக்கம் சந்தோஷம். தே ஹேவ் a mixed feeling. அந்த மிக்ஸ் ஃபீலிங் ரன்னிங் ஓடுறாங்க. இயேசு வந்தாராம் பாருங்க, வாழ்க, ஹெயில் அப்படி சொல்கிறார். ஹெயில், வாழ்க, நீங்கள் வாழ்க. நீங்கள் மற்றவர்கள் வாழ்த்துறீங்களா? வாழ்த்துற சுபம் உங்களுக்கு இருக்குதா? வாழ்த்து இந்த சென்ஸ் நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்களா? ஒரு சின்ன சின்ன விஷயத்தை வீட்டில் கூட இருக்கட்டும், ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும், பிள்ளைங்களாக இருக்கட்டும், வேலை வெளியில் ஆஃபீஸில் கூட இருக்கட்டும், நீங்கள் ஒரு பெரிய அதிகாரியாக கூட இருங்க, அந்த சின்ன வேலை செய்கிற ஒரு சக மனிதனை வாழ்த்துகிறீங்களா? என்கரேஜ் பண்ணுறீங்களா? ஓகே ஓகே, கோ ஹெட், நல்லா பண்ணீங்க, வெரி குட், கீப் இட் அப் அப்படி சொல்லணுமா? ஆண்டவர் பாருங்க, எதிர்பட்டு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, ஒரு நாங்கள் அழுதாங்கல்ல, ஆண்டவர் என்ன செய்யணும், அழாதீங்க, பயப்படாதீங்க அப்படி தானே சொல்லணும். ஆண்டவர் பாருங்க, சம்திங் டிஃப்ரெண்ட். நான் சொல்ல, ஹெய் வாழ்க. நம்ம சொல்ல, ஐ பிளஸ் யூ அப்படி சொல்லுவேன், காட் பிளஸ் யூ. நிறைய பேர் சொல்லுவேன், காட் பிளஸ் யூன்னு சொல்லுவேன்ல, அந்த மாதிரி இங்கே பாருங்களேன், ஹேய் வாழ்க அப்படின்னு சொல்கிறாராம். ஆண்டவர் நம்ம வாழ்த்து விரும்புகிற கர்த்தர், நம்ம வாழணும்னு நினைக்கிற கர்த்தர், பூமியிலே மனிதர் கொடுத்த வாழ்நாள் முழுசாக வாழ்ந்து முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கர்த்தர். அவன் கிட்ட வந்து அது பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். தேடணும், ஓடணும், பார்க்கணும், கடைசி என்ன பண்ணுமா, பணிந்து கொள்ளுதல், தாழ்மையை குறிக்கிறது. ஆண்டவரே உங்களுக்கு முன்பாக
நான் ஒன்றில் ஆண்டவரே, நீர் எனக்கு தந்திருக்கிற உலகத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஒன்றில் ஆண்டவரே, உமக்குன்பாக நான் மேன்மை பாராட்ட எனக்குள்ள ஒன்றுமே ஆண்டவரே. நான் அனுபவிச்சிருக்கிறேன்ல, நீ கொடுத்துருக்கிறீங்களெல்லாம் உம்முடைய கரங்களில் நான் வாங்கி கொண்டது ஆண்டவரே. ஒரு நாள் கேட்டால் எல்லாத்தையும் திருப்பி கொடுக்குற ஆண்டவரே. பாருங்க, பணிந்து கொண்டார்கள். அன்னால் கூட கர்த்தர் சமூகத்தில் சென்று அவரை பணிந்து கொண்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பணிவு தாழ்மையை குறிக்கிறது. அப்போ ஏசு இப்போ தான் சொல்கிறாரு, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள். முதல்ல ஜீசஸ் தான் பண்ணுறாராம், இந்த லேடிஸ் தான் தானே வெளிப்படுத்துறார். அன்பா வராங்களே, காலையில் தேடுறாப்ப இவங்க தேடுறாங்க, சீக்கிரமாக தேடுறாங்க, அதிகாலையில் போகிறாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில், விடியற் காலைக்கு அப்போதான் டேடான் ஸ்டார்ட் ஆகுது, அந்த விடியல் ஸ்டார்ட் ஆகுது. விடியற் காலையில் விடிந்து வருகையில் அந்த விடிவை எப்போ ஸ்டார்ட் பண்ணிதோ அந்த டைமை ஓடுறாங்க. அவங்களுக்கு உட்காரம் இல்லை, ஆண்டரை பற்றி அறிந்துக்கணும். அவர் எங்கே இருக்கிறார், அவர் பாடி எங்கே இருந்து உயிர் தேர்ந்தாரா, அவர் எங்கே, அவங்களுக்கு ஏதோ ஒரு கன்ஃபியூஷன், ஒரு குழப்பம், ஓடுறாங்க. அப்போ அவங்கள தான் ஆண்டர் சொல்கிறாரு, அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கி ஒருவேளை படித்தவராக இருக்கலாம், படிப்பில்லாதவராக இருக்கலாம், வசதியானவங்களாக இருக்கலாம், வசதி இல்லாத இருக்கலாம், ஏழ்மையாக கூட இருக்கலாம், வறுமையாக கூட இருக்கலாம், ரொம்ப சந்தோஷமாக கூட இருக்கலாம். ஆனால் யாருக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார், யார் அவரை தேடினார்களோ. ஃபர்ஸ்ட் சொன்ன இல்லையா, அவர்கள் கல்லறை பார்க்க வந்தார்கள். ரெண்டாவது சொன்னல, அவங்க தேடினார்கள். மூன்றாவது பார்த்தீங்கன்னா அவங்க பிரமிக்கிறாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் அவர் முதலாவது வெளிப்பட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாரு, அவங்க இந்த இடத்துல பார்க்க மாட்டாங்க, நான் என்ன பண்ணேன், அங்கே கலிலேயாவிலே அவர்கள் காண்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவரை காண அழைக்கப்படுகிறோம், ஆண்டவரை உணர அழைக்கப்படுகிறோம். இந்த ஈஸ்டர் திருநாள் நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும், ஆண்டவரை தேடுகிற வழியையும், ஆண்டவரை தேடுகிற வழியையும், அவரை கண்டு காணாமல் விசுவாசித்தாங்க, காணாமல் விசுவாசிக்கிறாங்க, காணாமல் விசுவாசிக்கும் போது கர்த்தரை கண்டார்கள். வாழ்க வாழ்த்துகிறார். இந்த ஈஸ்டர் திருநாள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் சிறப்பான வாழ்த்துதலை கொண்டு வரும் என்பதில் சந்தேகமில்லை. தேவன் தமது வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கண்களை மூடி ஜெபிப்போமா. உயிரோடு எழுந்தவரே, உயிர்ப்பிக்கிறவரே, உருமாற்றம் தருகிறவரே, உமக்கு நன்றி 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 ஐயா. எங்களுக்காக மரித்து எங்களுக்காக உயிர் தெழுந்தீரே, உமக்கு நன்றி 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 ஆவியானவரே. இந்த நாளிலும் எங்களோடு கூட அசைவாடுகிறீரே, நன்றி ஆண்டவரே. இந்த தொலைக்காட்சி வழியாக கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில் அப்பா வாழ்க, சமாதானம் உங்களுக்கு இன்னொரு வசனத்தில் உங்களுக்கு சமாதானம் சொன்னீங்களா ஆண்டவரே. உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நிரப்புங்க ஆண்டவரே. உலகம் தரக்கூடாத சொந்த நிரப்பங்க ஆண்டவரே. குடும்பத்தின் பிரிவினைகள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாறட்டும். அப்பா உம்முடைய சந்தோஷம், உம்முடைய நிறைவாய் வரும்பொழுது வேதம் சொல்லுகிறது, நிறைவானது வரும்பொழுது குறைவானதெல்லாம் ஒழிந்து போகும். நாங்கள் இதெல்லாம் நிறைவு நினைக்கிறோமோ அதெல்லாம் மாற்றி, அதெல்லாம் உடைத்து, அதெல்லாம் நொறுக்கி அப்பா உம்மை பார்க்க, உம்மை தேட நீர் எங்களுக்கு கிருபை தாருங்க ஆண்டவரே. ஒருவேளை வியாதியின் பிடியில் எனக்காக யாராவது ஜெபிக்க மாட்டார்களா என்று யோசித்ததை பார்த்து கொண்டுதான் அம்மா கர்த்தர் சொல்லுகிறார், உன் வேதனை நீங்கி சுகமாயிரு ஐயா, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. உன் வியாதிக்கு மேலே வெற்றி தருகிற தேவன் உங்களோடு கூட வருகிறார். மருத்துவ கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தா இந்த உயிரோடு எழுந்தாரே, அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை உங்கள் ஆவி ஆத்ம சரீரத்துக்குள்ள அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகுங்க, அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகுங்க. உங்களுக்கு கொஞ்சம் தெரியுமா, கொஞ்சம் விசுவாசம் இருக்கிறதா, விசுவாசம் இருக்கிறதா, நீங்க பிலீவ் பண்ணிக்கலாம். இந்த வேளையில வியாதி மாறும், என் கட்டுகள் மாறும், என் வேதனை மாறும், என் துக்கம் மாறும். நீங்க விசுவாசிக்கிறீர்களா? உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நீங்கள் விசுவாசித்து பார்த்து கொண்டு இருக்கிற இதே வேளையில உங்க குடும்ப சூழல் மாறும், உங்கள் போராட்டங்கள் மாறும். உங்களுக்குள்ள ஆவியானவர் கிருபை செய்வார், கிருபையை செய்வார். அவர் உங்களை வாழ்க வாழ்க வாழ்த்துவாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தொலைக்காட்சி வெட்டி முன்னால இல்ல அந்த யூடியூப்ல யாரெல்லாம் பார்க்குறாங்களா ஆண்டவரே, அவர்களுக்கு மேல உயிரோடு எழுந்து உயிர்ப்பிக்கிற வல்லமை இறங்கட்டும், அந்த பவர் இறங்கட்டும், அந்த அனாயிண்டிங் இறங்கட்டும், அந்த கிருபைகள் இறங்கட்டும், ஆவிக்கிற வரங்கள் இறங்கட்டும். அந்நிய பாஷைகள், தீர்க்க தரிசனங்கள், கட்டுகளை உடைக்கிற வல்லமை, பவர் ஆஃப் நாலேஜ், பவர் ஆஃப் விஸ்டம் ஒவ்வொருவருக்குள்ள, ஒவ்வொரு மகளுக்குள்ள, மகனுக்குள்ள, சகோதர சாரைக்குள்ள இயேசுவின் நாமத்தில் உரிமையாகட்டும் ஆண்டவரே. அவர் ரிசீவ் பண்ணிட்டு ஆண்டவரே, ரிசீவ் பண்ணிட்டு ஆண்டவரே. இதற்கு பிறகு நான் சந்தோஷமா இருக்கிறேன், சமாதானமா இருக்கிறேன். இதை கேட்கும் பொழுது என் சரீரம்
சரீரம் மாறினது. இந்த செய்தி கேட்கும்போது வார்த்தைகள் கேட்கும்போது இந்த வார்த்தைகள் எனக்குள் கடந்து வரும்போது எனக்குள்ளே மாற்றங்கள், என் ஆர்கன்ஸ்ல மாற்றங்கள், எண்ணம், சிந்தனை, யோசனை மாற்றங்கள் வந்தது என்று ஆண்டவரே அநேகருமை கனப்படுத்த மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை தாரும். இந்த திருநாளில் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதியும். ஒவ்வொரு தேவைகள், பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படும்படி ஆசீர்வதிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் வழியாக கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.